ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான சுவையான சைட் டிஷ் எப்படி பண்ணுறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த சைட் டிஷ் நம்ம சப்பாத்தி, பூரி, பட்டூரா, சாதத்துக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம். நம்ம தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாம் பண்ணால் இந்த மாதிரி சைட் டிஷ் பண்ணி சாப்பிட்லாம். உண்மையிலேயே ரொம்ப டேஸ்டியான ஒரு சைட் டிஷ் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். நான் ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். கடுகு போட்டு வெடித்ததும் நம்ம வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம் ஆட் பண்ணி கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க. இது நல்லா வணங்கி கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வந்ததும் நம்ம கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஆட் பண்ணோம் அப்படின்னா உண்மையிலேயே ரொம்ப டேஸ்டியாக வரும். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடலாம். இந்த மாதிரி நல்லா வணங்கினதும் நான் தக்காளி ஒன்று நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மசாலாக்கள் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். நான் இப்போது அதுக்கு கரம் மசாலா 1 ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், கூடவே சீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு தக்காளியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கவர் பண்ணி வச்சிடலாம். அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் இடையில, இல்லை அப்படின்னா அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி நல்லா குக்காகி வந்துருச்சு. தக்காளியெல்லாம் நல்லா வெந்துருச்சு, மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜ் இருக்கும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை ஆட் பண்ணிடலாங்க. நான் ஏற்கனவே மஷ்ரூம் நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் மறுபடியும் நல்லா மஷ்ரூம் குக் ஆகிற வரைக்கும் விட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டா நம்ம மஷ்ரூம் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக இந்த சைட் டிஷ் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்குமே இந்த மாதிரி நல்லா குக்காய் வந்ததும் நம்ம ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டா இன்னுமே நல்லாயிருக்கும். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் இறக்கி வச்சிடலாம். நம்ம மஷ்ரூம் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் இருந்தால் போதுங்க. ஈஸியாக குயிக்காக முடிஞ்சிடும். ஈவினிங் சைட் டிஷ் சப்பாத்திக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்ருக்கிறப்போ இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ் பண்ணால் பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.